ரன் படத்தோட ஸ்டோரி அந்த படத்தோட டைரக்டர் லிங்குசாமியோட லைஃப்ல நடந்த ஒரு ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டதான். அது என்ன அப்படின்னா, அந்த படத்துல அந்த ஒரு மெயினான சீன் இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் மீட்டப் மாதவனும் மீரா ஜாஸ்மின் மீட் பண்ற அந்த ஒரு பஸ் சீன் இருக்குல்ல, அந்த சீன் மாதிரியே ஒரு லைஃப்ல உண்மையா நடந்துச்சான். இவர் இப்ப சென்னையில வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு அந்த டைம் போல. அப்ப வந்து வாடகை யார்ட்டையோ காசு வாங்குறதுக்காக எக்மோர் வரைக்கும் போறதுக்கு பஸ்ல ஏறி இருக்காராம். அப்படி ஏறினப்ப இடையில இவர் ஏறினதுக்கு அப்புறம் இடையில ஒருத்தவங்க ஏறி இருக்காங்க. இவர் வந்து மாதவன் அந்த சீன்ல எப்படி பாக்குறோம் அதே மாதிரி கீழே மேல பஸ்ல இருந்து பாக்குறாரு. அவங்க இதே பஸ்ல ஏறுறாங்க. கூட்டம் நல்ல கூட்டமா இருக்கான். இருக்கிறப்ப காசை கொடுத்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு டிக்கெட் எடுக்கிறாங்க. அப்ப வந்து அவங்க மூஞ்சியவே பார்க்கல இவர் மூஞ்சிய. ஆனா இவர் தான் டிக்கெட்டை வாங்கி சில்லறையும் இதையும் அவங்க கையில கொடுக்குறாரா. ஆனா அவங்க இவர் மூஞ்சிய கூட பார்க்கலையா. அவங்க ஏதோ சிந்தனையில இருக்காங்களாம். இவர் பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் இவர் இறங்க வேண்டிய அந்த ஸ்டாப் வந்துருதான். இவர் வந்து ஏதோ பிரிட்ஜு கிட்ட இறங்கணுமா. அந்த ஸ்டாப்ல வந்து இவர் இறங்கிறாரு. இவ்வளவு நேரம் நம்ம இது பண்ணிருக்கோம், அந்த பொண்ணு மூஞ்சிய கூட பார்க்கல அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இறங்கிட்டு திரும்பி பாக்குறப்ப இவர் இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு குனிஞ்சு பார்த்திருக்கான் லிங்கசாமியை. அப்புறம் என்ன விரட்டி போயிருக்காரு இந்த படத்துல வர மாதிரி. போய் அதுக்கப்புறம் ஏறி அவங்க கொஞ்ச நேரம் பேசியிருக்காரு. அப்புறம் அவர் வேலையை பார்க்க போயிட்டாராம். ஆனா அதை வச்சு ஒரு ஸ்டோரி யோசிக்கிறப்ப இந்த மாதிரி ஒருத்தர் மீட் பண்றான், இப்படி பண்ணியிருக்கான். அப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்கான பேக்ரவுண்ட் இருந்தா, அந்த பொண்ணோட அண்ணன் வந்து ஒரு ரவுடியா இருந்தா எப்படி இருக்கும், இந்த காதல் வந்து கல்யாணத்துல முடியுமா, இந்த காதல் ஃபர்ஸ்ட் சேருமா சேராது அப்படிங்கிற அந்த ஒரு இதுல ப்ராசஸ்ல அப்படியே அப்டேட் பண்ணி இந்த அப்படியே ஒரு ஃபுல் கம்ப்ளீட்டா ஒரு பவுண்டடா மாத்திருக்காரு. இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை அவரே ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காரு.